Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பள்ளி கல்வித்துறையில தொடர் சர்ச்சை நிகழுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பின்னணி? அதாவதுங்க, பல்வி கல்வித்துறை என்பது வந்துட்டு அண்ணன் பேசும்போது சொன்னார், 27 துறையில முதன்மையான துறை அந்த கல்வித்துறை. அந்த கல்வித்துறைக்கு வந்து அனுபவசாலியான அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கணும். முதல் தடவை எடுத்த உடனே அனுபவசாலி இல்லாதால நம்மளுடைய அதிமுக ஆட்சி இருந்தபோது 10 ஆண்டுகளை அண்ணன் செங்கோட்டையன் 1977 அவர் சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர், ஒரு அனுபவசாலி சட்டமன்ற உறுப்பினர். அவர் கல்வி அமைச்சராக, பல்வி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த பிள்ளைங்களுக்கு எந்த வேற கல்வி கொடுத்தா அதுங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை தரம் உயரும் என்பதெல்லாம் பின்லாண்ட்லாம் போயிட்டு பார்த்து இதெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வர நேரத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஒரு ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போயிட்டு நீங்க பல்வி கல்வித்துறை அமைச்சராக போட்டா பாழாப்படாம என்ன இருக்கும்? சீர்கெட்டு போய் தான் பல்வி கல்வித்துறை. அதாவது பல்வி கல்வித்துறையில அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த சீருடை அணிவு கொடுப்பாங்க. ஏன் தெரியுங்களா காரணம்? அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீ இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கிற அந்த பருவத்திலேயே எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சீருடை அணி கொடுத்தா, இன்னைக்கு அந்த சீருடை அணிந்து கொண்டு இந்த இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூட வளாகத்தில் கத்தி எடுத்துக்கொண்டு படிக்கிற பிள்ளைகளை ஒருத்தரை வெற்றி கொள்கிறார்கள், ஜாதி பேரை சொல்லி வெட்டி கொள்கிறாங்கன்னா இந்த ஆட்சி அன்னைக்கே ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியது. இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அனுபவமே இல்லைங்க. எங்க ஒரு வருங்கால மன்னர்கள், அந்த மன்னர்களுடைய வாழ்க்கை, அந்த பள்ளி பிள்ளைகள் தான் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால மன்னர்கள். அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறிய நீ ஒரு நல்ல அமைச்சரா இருந்தா அந்த பல்வி கல்வி நீ போயிட்டு ஒவ்வொரு பல்வி கல்வியிலும் போயிட்டு ஆய்வு செய்து அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன குறை அப்படின்றதெல்லாம் கேட்டு, தலைமை ஆசிரியரே இல்லையா, ஆசிரியர்களே இல்லையா, அங்க ஆய்வகத்தில் ஆள் இல்லையா, பள்ளி கட்டடங்கள்லாம் வந்துட்டு என்னைக்கு இடிஞ்சு விடும், எந்த பிள்ளை சாவுன்ற நிலைமை இருக்குது. நிறைய பிள்ளை தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பறை இல்லாம மரத்தடியோட நிலையில வகுப்பு எடுக்கிற சூழ்நிலையில வச்சிருக்காங்க. அரசு பள்ளியில இவ்வளவு அவலங்கள் இருக்கிறதா சொல்றீங்க. இப்ப அதனாலதான் 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் மேம்படுத்துறதுக்கு தானே இது பண்றாங்க, தீர்மானம் நிறைவேற்றி. அதுக்கு தானே அமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு, நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதாவது கல்வி வந்து அரசுடைய கல்வி நிலையம் வந்து ஏழை எளிய மக்கள் படிச்சு வரதுக்கான ஒரு இது. இவர் 500 பள்ளிக்கூடத்தை எடுத்துன்னு போய் தனியார் கிட்ட கார்பரேட் கிட்ட கொடுத்தா இனி நடுத்தர பிள்ளைங்க கூட படிக்க முடியாத ஒரு சூழல் ஆகும். இது வந்து தனியார் மயமாக்கிடும். அப்ப ஏற்கனவே இன்னைக்கு மருத்துவம் கல்வியும் தான் வந்துட்டு இன்னைக்கு தனியார் மயம் கொள்ளை அடிக்கிறது. கார்பரேட் கம்பெனியுடைய வெல்வெட் விரிப்ப சிவப்பு கம்பளத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியா திமுக அரசு பொறுப்பேற்று அவங்கள வரவேற்கிறது. அதனால ஏழை எளிய மக்கள் இந்த 5 ஆண்டுகள்ல நடுத்தர மக்கள் கூட சொல்லனா துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பல்வி கல்வித்துறை அமைச்சர் வந்து விளம்பரத்திலே வண்ண ஜாலங்களிலும் கலர் கலரா சொல்வதிலும் தான் தன்னுடைய விருப்பத்தை காமிக்கிறாரே தவிர இவர் வந்துட்டு இவருக்கு அனுபவமே இல்லை என்ற காரணத்தால இப்ப என்னன்னா, இப்ப அந்த 500 அரசு பள்ளிகள் தத்தெடுக்கிறது கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ல தானே வருது. அது எப்படி ஒட்டுமொத்தமா தனியாருக்கு தாரை வார்க்கறாங்கன்னு எப்படி நம்ம சொல்றோம்? அதுக்கு அவங்க கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சார். ஓகே, இந்த இது வந்து தனியாருக்கு நீ தாரை வார்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சியில இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கேட்க ஆரம்பிச்சிருது. இனிமேட்டு திமுக அரசுக்கு வந்துட்டு நாளெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிக்கும். அதனால பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வீதி எங்க இந்த திமுக அரசை எதிர்த்து போராட்டம் அமைப்போம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தனியார் பிள்ளையில ஒரு பிள்ளை இறந்து போயிருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளைகளை அனுப்பிச்சு வைக்கலாம், பெற்றோர்கள் அனுப்பிச்சு வைக்கலாம், பாதுகாப்பா அந்த நம்ம பிள்ளை போவோம், படிக்கும், படிச்சு முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நிலைக்கு கூட இன்னைக்கு உத்தரவாதம் இல்லையா? இல்ல, இப்போ நீங்க அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அரசு வந்து தனியாருக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்க்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, எதன் அடிப்படையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? ஏங்க, அரசுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தா என்ன எல்லா இதுவும் நாங்க லேப்டாப் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகளுடைய கல்வி அறிவை வந்து நாங்க நல்லா வச்சிருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 520 வாக்குறுதியில நாங்க டேப் தருவோம். நீங்க இன்னைய வரல என்ன டேப் கொடுத்தீங்க? இந்த 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு, டேப் கொடுத்தீங்களா? சொன்ன மாதிரி அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர்களா நாங்கள் ஆக்குவோம் சொல்லி சொன்னீங்க. அரசு ஆசிரியர்களுடைய இந்த பழைய பென்ஷனை கொண்டு வருவோம், புதிய பென்ஷனை ரத்து பண்ணுவோம், நீங்க பண்ணீங்களா? இதுவரையும் செய்தீர்களா? இப்படி சொல்றதெல்லாம் போய்
அதனால எல்லாமே பொய் பொய் பொய். அதாவது எந்த அண்ணன் சொன்னதான் எல்லா துறையிலும் போய் சொல்லாது. மாணவர்களுடைய வாழ்க்கை கல்வியில விளையாடாதீங்கப்பா, கல்வியில போய் சொல்லாதீங்க. அவருடைய மூளையை வந்துட்டு மழுக அடிக்க செய்யாதீங்க. அவர்களுக்கு எல்லாம் டேப் கொடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்து வரலையும் எங்களுடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி செய்த 4 வருட 2 மாத கால ஆட்சியில கூட நாங்க மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு அவ்வளவு செய்தோம். நாங்க இல்ல இப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்த அந்த 3 ஆண்டுகள்ல 67 திட்டங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் வகுப்பறைகள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இல்லம் தேடி கல்வி அப்படி நிறைய சொல்லிட்டே இருக்காரு. ஒண்ணே டேப் கொடுத்துட்டாங்க, அது மட்டும் சொல்லுங்க பதில். நாங்க லேப்டாப் கொடுத்துருந்தோம் +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க டேப் தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வரையும் இந்த ஆட்சி 15 மாசத்துல வீட்டுக்கு போக போறாங்க நிரந்தரமா. இது வரையும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கல? இந்த ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கப்புறம் 67 90 அதான் 520 வாக்குறுதி இருக்குல்ல, அதே மாதிரி அதுல இது ஒண்ணு. நான் சொல்றேன், பழைய கட்டடங்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கட்டடங்கள் இருக்கு. அந்த புதுசா கட்டி அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு பாதுகாப்பு இது பண்ணல. அப்ப திமுக அரசு அரசு பள்ளி மாணவர்களை பழி வாங்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் கொண்டு போய் பிரைவேட் தனியார் இடம், அவங்க தானே தனியார் நடத்துறாங்க. அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள். பிரைவேட் ஸ்கூலுக்கு டேப் ஏதாவது கொடுத்திருக்காங்களா என்ன? பிரைவேட் ஸ்கூலுக்கு டேப் கொடுத்திருக்காங்களா? நாளடைவுல இவங்க இருக்கும்போது அதை மாத்தி விட்டுருது பிரைவேட்ல. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடிய திராவிட இயக்கத்துல இன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வரதுக்கு தனியார் மயமா ஒப்படைச்சா முடிஞ்சிருச்சு. ஏழை கல்வின்றது எல்லோருக்கும் சமமானது, எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் எல்லாரும். இன்னைக்கு இவங்க தனியார் மயமாக்கினா நாளைக்கு நடுத்தர பிள்ளைகள் கூட கல்வி பயில முடியாத ஒரு துர்பாகியமான நிலை தமிழ்நாட்டில் வரும். அதனால கேட்டுக்கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஒரு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார அதிமுக அரசு இருந்த 30 ஆண்டுகள்ல செய்த சாதனைகளை நினைத்து பார்த்து அது வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி அதிமுக தரும். அமைச்சர் சொல்றாரு, அரசு பள்ளி பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் மாதிரி, அவங்களை எப்படி நாங்க தனியாருக்கு தாரை வார்ப்புன்னு கேக்குறாரு சார். அப்படி இருந்தா ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாம அந்த பள்ளிக்கூடம் எப்படி சார் எங்க தலைமை ஆசிரியர் நிரப்புங்க? ஆசிரியர்கள் பற்றாக்குறை, நிதி இல்ல அப்படின்றாங்க. நிதி இல்ல அப்படின்றாங்க. நிதி இல்லைன்னா அப்ப நிதி இல்லைன்னா இப்ப நிதி இருக்கிறத பத்தி தெரியாம ஒரு முதலமைச்சர் 520 வாக்குறுதிகளை அள்ளி வீசிடுவாரு கொடுத்துருவோம்னு சொல்லிடுவாரா? அப்ப பொய்யா வாக்குகளை பெறுறதுக்கு நீங்க 1000 போய் சொல்லுவீங்களா? உங்களுக்கு நிதியை பத்தி ஒரு முதலமைச்சர் நீங்க ஏற்கனவே ஆண்டு இருக்கிறீங்க, ஒரு ஆட்சி நிர்வாகத்தினுடைய திறமை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். எதுவுமே தெரியாம நீங்க பட்டுன்னு போன வேகத்துல ஓட்டுகள் எல்லாம் பொய் சொல்லி வாங்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் இப்படி பண்ணிடுவீங்களா? ஏன் நிதி இல்ல? நீங்க முறைப்படி நீங்க செலவு செய்தீங்கன்னா மத்திய அரசு நீங்க மத்திய அரசு கிட்ட ஒரு இறக்கமான சூழ்நிலை இல்ல. நாங்க ஆட்சியில இருக்கும் போது நாங்க கேட்டு பெற்று எந்த விலைவாசி உயர்வு ஏத்தல. ஏதாவது நாங்க ஆட்சியில வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் எந்த வரியாவது நாங்க உயர்த்தணுமா? உயர்த்தாம நாங்கள் ஆட்சி செய்தோம்ல. ஆனா நீங்க வந்த உடனே 130% வரி உயர்வு. மத்திய அரசு கல்விக்கான நிதியை தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு தான் சார் நம்மளுடைய புரட்சி தமிழர் பிரதான எதிர்கட்சி தலைவர் 852 கோடி ரூபாய் இது கல்விக்காக இந்த மத்திய அரசு ஒதுக்கவில்லை போது நமக்கு அறிக்கை கொடுத்தாரு. 852 கோடிகளை நீங்க விடுவிக்கணும்னு. இப்ப நடந்த பொதுக்குழு கூட மகத்தான பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. கல்வியை வந்து மாநில பட்டியல வைங்க, கல்விக்கு அதாவது தமிழ்நாடு அரசுக்கு மாநில அரசு கேட்கிற நிதியை ஒதுக்கித்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு யார் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க இல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு அழகான தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவங்க தான் எடுத்த உடனே இவங்க ஏமாத்துறது சார். நாங்க வந்து நிதி தரல அது தரலன்ட்டு இவங்க தான் அவங்களுடைய இவரே சொல்றாரு 30,000 கோடி ரூபாய் வாங்க வச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நிதி இருக்கும்? ஒரே வருஷத்துல 30,000 கோடி அவர்கள் வீட்டு குடும்பத்துக்கே போச்சுன்னா மத்த இதுக்கு எதுக்கு செலவு பண்ண முடியும்? இப்படி இருக்கு. கேட்டா நாங்க மத்திய அரசு தரல, பொய் மக்களை ஏமாத்துறதுக்கு, சிறுபான்மை மக்களை ஏமாத்துறதுக்கு, எல்லாத்துக்கும் மக்கள் இவர்களுக்கு திருப்பி பதில் அளிக்கிறதுக்கு தயாராகி விட்டாங்க. இப்போ காசிநாத பாரதி சொன்னாரு, கல்விக்காக 44,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாரு. கல்விக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணல, லேப்டாப் தரல, அரசு பள்ளிக்கு எந்த விதமான திட்டங்களுமே செய்யலனா அந்த நிதி எல்லாம் எங்க போகுது? அதுதான் ஒருத்தர் மாத்திட்டாங்களே நிதியமைச்சரை. அந்த நிதியமைச்சர் இருந்தா இன்னாரும் நிறைய தகவல் வந்திருக்குமே. அந்த நிதியமைச்சரை மாத்திட்டாங்களா? அவர் தான் போன்ல எல்லாருமே சொன்னாரு, எப்பா இது வரலையும் பார்த்ததே இல்லப்பா, ஒரே வருஷத்துல 30,000 கோடி ரூபாய்ப்பா எங்க போச்சுன்னே தெரியலப்பா. அதே மாதிரி போயிருக்கோம்.
30,000 கோடி எங்க போச்சுன்னு தெரியலனே சொன்னாரு. இதுவரை தெரியலங்க, இதுவரை தெரியல. அதனாலதான் எப்பா நீ இந்த துறைக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கல நீ. அது நான் இன்னொன்னு கேக்குறேன். அவரு ஓட்டு தேர்தல் நேரத்துல ஒரு பெட்டியை கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடி வச்சார். இந்த மனுக்கள் எல்லாம் இந்த பெட்டி உள்ள போடுங்க, இத வந்து நான் 100 நாள் கழிச்சு இந்த சாவி என்கிட்டே இருக்கும், அந்த பெட்டியை நான் திறப்பேன், உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நான் 100 நாள்ல நான் நிறைவேற்ற வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு சொன்னார். ஆனா அதுல ஒரு கோரிக்கை கூடவா எங்க டீச்சர் ஆசிரியர் பெருமக்கள் போட்டிருக்க மாட்டாங்க. நாங்க பகுதி நேர ஆசிரியரா இருக்கிறோம், எங்களை முழு நேர ஆசிரியரா ஆக்குங்கன்னு ஒரு டீச்சர் கூட அந்த கோரிக்கை மனு போட்டிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த டீச்சர் பெருமக்கள் சொன்னாங்க, நீங்க முதலமைச்சரா இருக்கிற எங்களை வந்து பார்க்க மாட்டேன்றீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தா தான் நீங்க எங்களை வந்து பாப்பீங்க, ஆகவே வரும் தேர்தலில் உங்களை எதிர்கட்சி தலைவர் வரிசையில உட்கார வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் ஆசிரியர் பெருமக்கள் செய்வார்கள். பேசுவோம். விஜயகுமார் சார், திமுக ஆட்சியில அதிகம் சீரழிந்த துறைகள்ல பள்ளி கல்வித்துறை முதலிடம் வகிக்குதா? ஆமா, உண்மைதான் அது. அதாவது ஆற்காடு வீராசாமி இருந்தாரு, நாங்க ஆட்சி தோக்குறோம்னா மின்சாரத்துறை தான், மின்வெட்டு தான் காரணம், தோக்க போனாரு. இன்னைக்கு இந்த ஆட்சி வீட்டுக்கு தோற்கடிக்கப்படும்னா வர 2026ல அதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்க போறாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க 10,000 பள்ளிகளை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன 100 பள்ளிகளை கட்டிக்கிறோம். 10,000க்கு 100 பள்ளிகளை இவங்க ஆட்சிக்கு வரும்போது சொல்றாங்க, இருங்க 100 வருடத்துக்கு 100 நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் நாங்க. ஆனா 100 நாட்கள் நடத்தல. அதாவது இந்த பள்ளி கல்வின்றது என்ன தெரியுங்களா, நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது படிக்கட்டும், மூட்டை சுமக்கிற தொழிலாளி, கல் ஒடிக்கிற தொழிலாளி, பசியும் பட்டினியுமா இருந்து ஐயோ நம்ம பிள்ளை படிச்சு நம்மளை காப்பாற்ற மாட்டோமான்ற அந்த ஏழை எளிய மக்கள் உழைத்து தாம் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த பள்ளி கல்வியை அரசாங்கம் தர முடியாம போய் தனியாரிடம் படிச்சு அந்த பணத்தையும் கொள்ளடிக்கிற நினைக்கிற இந்த அரசாங்கத்தை, அந்த ஏழை எளிய மக்களுடைய வயிற்றெரிச்சல் 2026 அவர்களை தோல்வியடைய செய்யும். 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகுகின்ற போது சீரழிந்து போய் சீர்கெட்டு போய் சிதந்து போய் இருக்கிற இந்த பள்ளி கல்வித்துறை சீர்தூக்குவார். நன்றி.